ஆண் பெண் அந்த உறவுக்குள்ள நடக்கிற சிக்கல்கள் எப்பவுமே அது தனித்துவமானது தான். அது அவங்கள தவிர்த்து வேற யாருமே அதை யோசிக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட புரிதல். இந்த 2 பேருக்கு சம்பந்தப்பட்ட நியாயங்கள், அதுல இருக்கிற உண்மை, அதுல இருக்கிற வழி, அதுல இருக்கிற தீர்வு, இது எதையுமே நம்ம வெளியிலிருந்து அவங்களுடைய கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமாவோ, இல்ல அவங்களே நமக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம கிட்ட சொல்றது மூலமாவோ நம்மளால சரியான ஒரு தீர்வு நம்மளால கொடுக்க முடியாது. விஜய் சங்கீதா அவர்கள் மிகப்பெரிய பிரபலம் அப்படிங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. சங்கீதா இப்படிப்பட்டவங்க, விஜய் அவர்கள் இப்படிப்பட்டவங்கன்ற அந்த கேள்வியே நமக்குள்ள வரக்கூடாது. அந்த கேள்வியே அநாகரிகமான ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு செயல். நீங்க என்ன அலசி ஆராய்ஞ்சாலும், எத்தனை பேர்கிட்ட இதை பத்தி நீங்க கலந்துரையாடல் செஞ்சாலும், சங்கீதா அவர்கள் யாரு, விஜய் அவர்கள் யாருங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சுக்க முடியாத ஒரு கதைகள்ல நம்மளுடைய கருத்து எதுக்கு? இதுதான் அடிப்படையா நமக்குள்ள புரிய வேண்டியது. விஜய் சங்கீதா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நம்ம இனிமேல் சிந்திக்கவே மாட்டோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். பல பேர் அது ஏன் செய்யறோன்னே தெரியாம அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் இது போய் சேரட்டும். ரொம்ப சின்ன விஷயம்தான். ஏன் நம்ம அவங்கள பத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நியாயமான காரணம், அவ்வளவுதான். அதுதான் இதுல நான் சொல்லியிருக்கேன். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.